பெரியார் அணையில் பராமரிப்பு பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் கேரள அரசு. கேரள அரசால் பராமரிப்பு பணிகளை முழுமையாக முடிக்க முடியவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. FCRA மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை. சட்ட திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் முடிவு என்று தகவல். பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் விஜய் முடிவு. வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதால் கால அவகாசம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. மகளிர் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். உங்களோட வெற்றியை சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. தொகுதி மறுசீரமைப்புடன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இணைக்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு. மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை தற்போதுள்ள நிலையிலேயே நீடிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தகவல். மக்களவை மாநிலங்களவை இடையிலான 2.2 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. எந்தவொரு மாநிலமும் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படாமல் பார்ப்பது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, மகளிருக்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழகத்திற்கு பாதிப்பு வரும் என்பதால் தீர்மானத்தை ஆதரிப்பதாக உதயநிதி அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவின் சார அம்சங்கள் என்னவென்று தெரியாமல் அரசியல் காரணங்களுக்காக தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக இபிஎஸ் எதிர்ப்பு. பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளிலும் முதலமைச்சரின் தொகுதி மறுசீரமைப்பு தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு.
தமிழில் பேசுவதில் தமக்கு சிரமம் இருப்பதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒப்புதல். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார், அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம், எங்களுக்கு இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். எதிர்க்கட்சிகளிடம் இருந்து கற்றுக்கொள்வதாகவும் வரும் காலத்தில் தவறுகளை திருத்திக் கொள்வதாகவும் உறுதி. கடந்த 3 மாதங்களில் தமிழக அரசுக்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் வந்தது எப்படி என தங்கம் தென்னரசு கேள்வி. 15,000 கோடி ரூபாய் வரத் தொடங்கியுள்ளது, விரைவில் வந்துவிடும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்தார் அமைச்சர் வினோத். வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசுக்கு போதிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எம்எல்ஏக்களுக்கு அரசு வாகன வசதி செய்து தர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் ஜோதிமணி கோரிக்கை. கிள்ளி போடுபவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர் முதலமைச்சர் என எம்எல்ஏவின் கோரிக்கையை பரிந்துரைப்பதாக சபாநாயகர் தகவல். தமிழக சட்டசபையில் அமைச்சர்கள் சபாநாயகரால் பாடப்பட்ட எம்ஜிஆர் பாடல்கள். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல்படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வரிகளின் வடிவம்தான் எங்கள் முதல்வர். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம். பட்ஜெட் விவாத பதில் உரையின் போது பாடப்பட்ட பாடல்களால் அவையில் கலகலப்பு. தமிழ் பேசுவதில் உள்ள குறைபாடுகளை திருத்திக் கொள்ள சொன்னால் கோபப்படுவதா என மரிய வில்சனுக்கு சீமான் கண்டனம். குற்றம் சொல்வதில் ஓர் அறம் உள்ளது, கோபப்படுவதில் என்ன அர்த்தம் உள்ளது என்றும் கேள்வி. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள கனிமவள சட்ட திருத்தத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் எதிர்ப்பு. மத்திய அரசின் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. கூடுதல் நீர் வருவதால் மெல்ல உயர்கிறது வைகை அணையின் நீர்மட்டம். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். மழை பெய்யும் போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. பழனி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் ஜாமீன் கோரிய மனுக்கள் தள்ளுபடி. சார் பதிவாளர் இடைத்தரகர் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் நீதிபதி பாக்யராஜ். கோவையில் மாணவர் அமுதன் கொலை வழக்கில் சக மாணவர்கள் 5 பேர் கைது. கொலையில் தொடர்புடைய மேலும் பலரை தேடுகிறது காவல்துறை. ராமநாதபுரம் ஆட்சியரின் உதவியாளரும் துணை ஆட்சியருமான அன்பழகன் பணியிடை நீக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நில மோசடி வழக்கில் கைதானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. கேரளாவில் காட்டு யானையிடமிருந்து நூலிழையில் உயிர் தப்பிய வனக்காவலர்கள். ரோந்து பணியில் ஈடுபட்ட போது திடீரென யானை தாக்கியதில் 3 பேருக்கு காயம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கரும்பிற்காக லாரிகளை மறிக்கும் காட்டு யானை கூட்டம். சாலைகளில் வலம் வரும் யானைகள், வாகன ஓட்டிகள் பீதி.
பழனி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது மேலும் ஒரு வழக்கு. தனியார் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக சார் பதிவாளர் ஈஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை. பழனி தண்டபாணி மட நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரிய மனு. பழனி தண்டாயுதபாணி கோவில் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மதுரை மாவட்டம் வீரகனூரில் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் முன்னிலையிலேயே மாணவர்கள் வன்முறை. சக பள்ளி மாணவனை உயர் வகுப்பு மாணவன் ஓடிச் சென்று பின்னால் எட்டி உதைத்த காட்சி. சமூக ஊடகங்களை நம்புவதற்கு பதில் இளைய தலைமுறையினர் சுயசரிதைகளை கற்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். சமூக ஊடகங்கள் போன்ற குறுக்கு வழிகள் முடக்கிவிடும் என்றும் எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க தயார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். நாடாளுமன்றத்தை முடக்காமல் விவாதங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாடம் எடுக்காமல் பதில் வழங்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்ற கேள்விக்கு பதில் வழங்க கோரிக்கை. Who gave the order to shoot those students? Who blinded one of the students? Who shot one of the students in the ear? Who gave the order to beat the students with lathis, with nails? Who gave that order? That order was implemented by the Home Ministry. டாடா குழும தலைவர் பதவியிலிருந்து விலகினார் தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன். வருகின்ற 18ஆம் தேதி டாடா குழும ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் நடவடிக்கை. 5 மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளம் போல் தேங்கிய மழைநீர். பயணிகளுக்காக படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுமா என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கிண்டல். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகலில் முழு சூரிய கிரகணத்தை காண முடியும் என்று தகவல். வட அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில இடங்களிலும் சூரியனை சந்திரன் முழுமையாக மறைப்பதை காண இயலும் என்றும் தகவல்.